ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் உங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு தேவாதி தேவன் எனக்கு தந்த மகா பெரிய கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக ஆவியானவர் ஏவி அந்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு இசைந்து என்னை அழைத்த போதகர் ஐயாவுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய வார்த்தையை பொறுமையோடு தாழ்மையோடு கேட்க போற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் முழங்கால் போட கஷ்டம், அப்படியே இருந்த வண்ணமாய் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னோடு பேசும். அந்த ஆபிரகாம் தேவன் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு ஆபிரகாமும் ஆயத்தமாய் இருந்தான். தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கையும் ஆயத்தப்படுத்தினான். இதே போல வசனத்தை கேட்கும் போது தேவன் என்னிடத்துல என்ன பேசினாலும் அதை நான் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து, அந்நாளில் வானம் வெந்து அணியோ, பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அணியோ, பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசுவே எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியில் கர்த்தாவே நீ கூட்டி சேர்த்த மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனால் கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் இங்கே தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம் என்று கொன்னேலி சொன்னது போல கர்த்தாவே இயேசுவே, நீர் உம்மால் கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு அதன்படி செய்யவும் படிக்கு கர்த்தாவே இவர்கள் உம்முடைய சன்னதியிலே கூடி இருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த லீதியானுடைய இருதயத்தை திறந்த கர்த்தாவே நீரே ஒவ்வொருவருடைய இருதயத்தை திறந்தள்ளும். கர்த்தாவே, வசனம் சொல்லக்கூடிய வாசலை நீரே திறந்ததாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாலிப பிள்ளைகள், சரியான காலகட்டத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஆனால் பிசாசு அதிவேகமாய் கிரிய செய்யக்கூடிய காலம்தான் இந்த காலம். ஏன்னா அவனுக்கு இனி கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதனால அவனுடைய தீவிரங்கள் அதிகமாகும்.
அவனுடைய வேகங்கள் அதிகமாகும், அவனுடைய குழிகள் அதிகமாகும், அவனுடைய கண்ணிகள் அதிகமாகும். ஆதலால் முதலாவது நாம் சாத்தானுடைய தந்திரங்களை என்ன செய்திருக்க வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் எதை அறியணும்? சாத்தானுடைய தந்திரங்களை நன்றாய் அறிந்தவர்களாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால இந்த உலகத்துல தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பிரயோஜனப்பட முடியும். இயேசுக்காக நான் வாழணும் என்று எல்லாருமே விரும்புவோம். இயேசுக்காக நான் எதையாகிலும் செய்யணும் என்று எல்லாருமே விரும்புவோம். ஆனா நம்மளால அதை செய்ய முடியாது. காரணம், ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சாத்தானுக்கு என்ன செய்வோம்? இடம் கொடுத்து விடுவோம். அப்படி நாம் இடம் கொடுக்கும் போது சாத்தான் அந்த காலத்தை அவன் யூஸ் பண்ணிக்கிடலாம். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தை யூஸ் பண்ணாம மிஸ்யூஸ் பண்ணீங்க. காலத்தை என்ன செய்தீங்க? தேவனுக்காக யூஸ் பண்றது இல்ல, தேவனுக்காக மிஸ்யூஸ் பண்ணிட்டு உலகத்துக்காக யூஸ் பண்ணோம். உலக ஆசைக்காக யூஸ் பண்ணோம், உலக இச்சைக்காக யூஸ் பண்ணோம். அதுக்காக தான் தேவனை பயன்படுத்துதோமே தவிர தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம பயன்படுத்துறது கிடையாது. இப்ப நீங்க உங்க கண்ணு முன்னாடி நான் 2 வாழ்க்கைய வைப்பேன். உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும் என்பதை நீங்க தான் தெரிந்தெடுக்கணும். உங்க கையில தான் இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. 2 வாழ்க்கையை நான் உங்க முன்னாடி வைப்பேன். இந்த 2 வாழ்க்கையில உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும் என்பதை நீங்க தான் தெரிந்தெடுக்கணும். வாசிங்க தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பைபிள் இல்லாதவங்க பக்கத்துல காட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டிவிடுங்க. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவர். போதும். நீ மிகவும் பிரியமானவர். நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்க போறது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையும். இப்ப அநேக வாலிப பிள்ளைகள் தன்னுடைய நண்பர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புதாங்க. தன்னுடைய சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புதாங்க. ஆனா அநேக தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்பதை விரும்புவது இல்லை. கோழி எத்தனை தரமோ தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை சேர்த்து கொள்ள நினைத்திருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதில்லை. அப்ப அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்கிற மனது வரவில்லை. ஆனா சபைக்கு வருவோம், அவன் உட்கார்ந்து வசனத்தை கேட்டா அவனே மாதிரி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழல. ஆனா தானியேல் ஏறக்குறைய 90வது வயதுல இந்த சர்டிபிகேட் வாங்குறார். ஆலய பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல சர்டிபிகேட் வாங்கிடலாம், காலேஜ்லயும் விழுந்து விழுந்து படிச்சா சர்டிபிகேட்டை வாங்கிடலாம். ஆனா தேவனிடத்துல சர்டிபிகேட் வாங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேதத்துல அநேக தேவனிடத்துல சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. தாவீது குறித்து கர்த்தர் சொல்லுவார், தாவீது நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த சர்டிபிகேட் தாவீது கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவதற்கு சும்மா வாங்கல. தனக்கு வந்த துர்க்குணத்துக்கு தன்னை விலக்கி தன்னை தானே காத்து கொண்டான். எந்த ஒரு சர்டிபிகேட் என்ன கிடைக்காது, சும்மா கிடைக்காது. அதற்கு 90வது வயது வரையிலும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த சர்டிபிகேட் தான் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பெற்றோர் என் தங்கமே, என் வைரமே, என் செல்லமே, என் முத்தே என்பது சொல்றதுல அது அர்த்தம் அல்ல. தேவனிடத்துல நம்ம சர்டிபிகேட் வாங்கணும். பெற்றோரை பிரியப்படுத்துவதற்கு முன்பு தேவனை பிரியப்படுத்தணும். யார
நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருந்தாலும் எனக்கு உற்சாகம். நீங்க இப்படியே நின்னீங்கன்னா யார்கிட்டயோ பேசுதா போல. சொல்லுங்க, யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தணும். தானியேல் யாரை பிரியப்படுத்தினார்? அவனை எங்க கர்த்தர் கொண்டு போனார்? பாபிலோன். உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கார்? இந்த உலகத்துல. அப்ப அவனால பாபிலோன் தேசத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ முடிந்ததானால் நம்மளால வாழ முடியுமா முடியாதா? முடியும். நமக்கு தான் மனசு வேணும். பாஸ்டர், என்னால ஜெபம் பண்ண முடியல, அவன் என்ன கெடுக்கான், இவன் என்ன கெடுக்கான், அவன் என்ன முன்னேற விட மாட்டுக்கான், இவன் முன்னேற விட மாட்டுக்கான் அல்ல. தானியேல எத்தனையோ பேர் முன்னேற்றத்தை தடை பண்ணினாங்க. ஆனா தானியேல் முன்னேறினான், தன்னை தானே காத்து கொண்டான். 119ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதினால் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அப்ப உங்க கையில வசனம் கொடுக்கப்பட்டது எதற்கு? உங்களை நீங்க காத்து கொள்வதற்கு. தானியேல் தேவனுக்கு பிரியமாய் வாழ காரணம் தன்னைத்தானே வசனத்தால என்ன செய்தான்? காத்து கொண்டான். இப்ப நம்ம எல்லாம் வசனம் படிச்சோம் 1 மாசம். ஆனா அந்த 1 மாசம் நம்ம இதயத்துல வசனம் தங்கல. படிச்சோம், ஆனா மனது இல்லாம படிச்சோம். வேதத்தை படிக்கும் போது நேசிச்சு படிக்கணும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இங்க வந்து இப்படி முடிக்கணுமா? சமாதானமா இருக்கலாமா வேண்டாமா? ஏன் இப்படி முடிச்சோம்? வேதத்தை நேசிச்சு படிக்கணும். ஒரு அதிகாரம் படிச்சாலும் வேதத்தை நேசிச்சு படிக்கணும். நேசிச்சு படிக்கணும். ஒரு நாள் என்ன பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. என்னுடைய தாத்தா. நான் போய் கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க, அதை வச்சு நான் எப்படியாவது என்ன செய்யணும், ஒரு 1/2 மணி நேரம் ஒப்பைத்திட்டாவது போயிடுதான்னு கேட்டேன். ஆனா அவங்க சொன்னது, போய் ஜெபம் பண்ணு, கர்த்தரிடத்துல கேளு. அன்னைக்கு நான் போய் இந்த பைபிளை மூடி நெஞ்சில வச்சு அழுதேன். எனக்கு சொல்லித்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவர் தான் சொல்லித்தாங்க. ஏசப்பாட்ட ஒரு சிநேகிதனை போல பழகணும். ஏசப்பாட்ட எப்படி பழகணும்? நல்ல பழகுங்க. ஏசப்பாவை போல உங்ககிட்ட நல்லா பேச யாருமே இல்லை. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஏசப்பாட்ட ஒரு சிநேகிதன்ட்ட பேசுவது போல பேசுங்க. ஏசப்பாட்ட ஒரு சிநேகிதன்ட்ட பேசுவது போல பேசுங்க. உங்களால எவ்வளவு நேரம்னாலும் ஜெபம் பண்ண முடியும், எத்தனை நேரம்னாலும் ஜெபம் பண்ண முடியும். தானியேல் எப்படி பழகுனா? ஏசப்பாட்ட ஒரு சிநேகிதனிடத்துல பேசுவது போல பேசியிருக்கார். அதனால்தான் அவரை 3 வேளை என்ன செய்ய முடியுது? ஜெபம் பண்ண முடியுது. அப்ப தானியேல் என்கிற ஒரு வாலிபன் தேவனுக்கு பிரியமாய் வாழ எப்படி முடிந்தது? தேவனிடத்திலிருந்து அந்த சர்டிபிகேட் வாங்க அவரால் எப்படி முடிஞ்சது? வசனத்தால தன்னை தானே காத்து கொண்டார். மலையாள பைபிள்ல போட்டிருக்கு, தன்னை அசுத்தப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்துல நிச்சயித்தார். நம்ம தேவனுக்கு பிரியமா வாழணுமா, பிரியம் இல்லாம வாழணுமா என்பது நம்ம கையில தான் இருக்கு. மாஸ்டர், அவன் விளையாட போனா அதெல்லாம் நான் விளையாட போனேன். பாஸ்டர், அவன் சர்ச்சைக்கு போக கூடாதுன்னு சொன்னா அதனால நான் சர்ச்சைக்கு போகாம இருந்தேன். மாஸ்டர், அவன் அந்த பிள்ளைய அதெல்லாம் நானும் பார்த்தேன். இது அல்ல, இது அல்ல. நம்ம தான் காத்து கொள்ளணும். அப்ப 2 பிள்ளைகள் சண்டை போடுது. இல்ல 2 பிள்ளைகள் ஏதோ ஒரு இதாகி கேஸ்ல மாட்டுது. நீங்க போய் எந்த பிள்ளையை ஏசுவீங்க?
புதுசா வந்தவங்க பார்க்கறது சரி. நீங்களே இப்படி பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? அப்போ உங்க பிள்ளை ஏசுவீங்களா, பக்கத்து பிள்ளைகளோ ஏசுவீங்களா? ஏன் அப்படி அவனை என்ன ஏசுவீங்க? இப்ப அவன் சொல்லுதான், இப்ப அவன் தான் என்ன கெடுத்துட்டான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ ஏன் அவன் கூட ஐயா அவன் கெட்ட பையன் தெரிஞ்சு நீ ஏன் அவன் கூட சேர்ற? தானியேல் காலத்துல பாபிலோன் தேசத்துல எத்தனையோ வாலிபர் இருந்தாங்களா? எத்தனையோ வாலிபர் இருந்தாங்க. ஆனா எல்லாரிடத்திலும் அவர் ஐக்கியம் வச்சாரா? தானியேல் யார் கூட அதிகமா ஐக்கியம் வச்சார்? சாத்ரக், மேஷாக். ஏன் மத்த வாலிப பிள்ளைகளோட ஐக்கியம் வைக்கல? ஏன்னா அவங்க கூட நான் ஐக்கியம் வச்சா இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க கூட நான் ஐக்கியம் வச்சா இன்னும் நான் கர்த்தரோடு நெருங்கலாம். அப்படிப்பட்டவர்களோடு தானியேல். அப்ப பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமா? அவங்களெல்லாம் நான் எப்படி ரட்சிக்க முடியும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம். இப்ப தானியேல் யார் கூடயும் சேரல. ஆனா தானியேல் மூலம் ராஜாவே ரட்சிக்கப்பட்டாரு. எப்படி? கொஞ்சம் யோசிங்க. தானியேல் யார் கூடயும், ஆனா தானியேல் மூலம் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்கிற ஸ்டேட்மெண்ட் கிடைச்சத. அவன் மூலம் தேவன் வெளிப்பட்டார். ஆனால் நம்ம மூலம் தேவன் வெளிப்பட மாட்டாரா? அப்ப நாம அதுக்கு ஏற்றாற் போல வாழ்ந்தால் நம்ம மூலம் தேவன் வெளிப்படுவார். இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் இத்தனை குவாலிபிகேஷன் தானியேல் இடத்துல இருந்தது. இப்ப நம்ம எல்லாம் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி ஆவிக்குரிய ஜீவியம் போச்சு, கிருபை போச்சு, ஜெபம் போச்சு, வேத வாசிப்பு. நான் ஒண்ணு நல்ல கவனி. தானியேல் கல்வியில நிபுணர், நல்ல திறமை உள்ளவர். கரெக்டானே? கல்வியில நிபுணர், நல்ல திறமை. இந்த திறமை இந்த கல்வி அவனை உயர்த்திச்சா, அவன் தேவ சமூகத்தில் இருந்து பெற்ற கிருபை அவனை உயர்த்திச்சா. நான் அதுக்காண்டி படிப்பு வேண்டாம்னு சொல்லல. படிப்புக்கு நான் எதிரியும் அல்ல, படிக்க. ஆனா அதை விட முக்கியத்துவம் தேவ சமூகத்துக்கு கொடுங்க. தேவ சமூகம் தான் தானியேல மற்ற வாலிபரை விட 10 மடங்கு சமத்தரா மாத்திச்சு. நீங்க அந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 4 வாலிபருக்கும் வித்தியாசத்தை பாருங்க. எல்லா வாலிபரும் உலகத்துல இருந்தாங்க பாபிலோன்ல. ஆனா இந்த 4 பேருக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த 4 பேருக்கும் தேவன் சகல அவன் படிச்சிருக்கானா இல்லையா? கல்வியில நிபுணர் தானே, நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப தேவன் இவனுக்கு என்ன கொடுக்கார்? சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் அறியத்தக்க உலக நாலேஜ் இருக்க தவிர ஆவிக்குரிய நாலேஜ் இப்ப உள்ள வாலிப பிள்ளைகள்கிட்ட இல்ல. இப்ப ஏன் சர்ச்சைக்கு போற? எங்க அம்மா அப்பா போறாங்க, நானும். அப்ப இவன் கர்த்தர் நல்லவர் என்பதை தனிப்பட்ட ஜீவியத்திலே ருசி பார்க்கலையே. எங்க அம்மா சர்ச்சைக்கு போறாங்க,
நானும் கூட அதான தம்பி, அப்பா சர்ச்சைக்கு வருது, நானும் அவங்க கூட என்ன செய்யணும், வேற வழி இல்லாம கூட வரேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு, தேவ சமூகத்துக்கும் அவனுக்கும் ஐக்கியம் இருக்கு. பார்த்தா தெரியும், தானியேலுக்கும் தேவ சமூகத்துக்கும் ஐக்கியம் இருந்தது. அந்த ஐக்கியம் தான் தானியேலை உயர்த்திச்சு. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப என்ன இல்ல, ஜெபம் பண்ணா போர் அடிக்கு, வேதம் வாசிச்சா தூக்கம் வருது, சபைக்கு வரணுனாலே எரிச்சலா இருக்கு. ஏன்? அந்த தேவ சமூகத்தில் உள்ள ஐக்கியம் இருக்கு. தினமே கல்வி நிபுணர், அறிவில் சிறந்தவன், உங்களை விட அவன் பெஸ்ட் தானியே. ஆனா அந்த பெஸ்ட் எதுவுமே அவனை அங்க உயர்த்தல, அந்த பெஸ்ட் எதுவுமே அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கல. அவன் தேவ சமூகத்துல உட்கார்ந்து பெற்ற கிருபை அதுதான் அவனை உயர்த்தது, அதுதான் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கு. படிச்சான், நல்லா படிக்க வச்சாங்க, படிச்சான். ஆனா அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் இல்லாம படிச்சு என்ன செய்ய? ஐயோ, தேவனுக்கு நீங்க எதுல முதல் ஸ்தானம் கொடுக்கலையோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல தேவன் எதை சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருந்தான். அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கா? இப்போ அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்களா? அவனும் ஆயத்தமா இருந்தா தன்னுடைய பிள்ளையையும் ஆயத்தப்படுத்ததான் பாருங்க. ஐயா, தேவன் என்ன சொன்னார்? உன் நேசகுமாரனை, உன் ஏக சுதனை எனக்காக யார் செலுத்துவீங்க? இப்ப இயேசு வந்து சொல்றார், எத்தனை பேர் செலுத்துவோம்? பாஸ்டர், என் பிள்ளையவா? அந்த பிள்ளையெல்லாம் கேட்க மாட்டாரா? என் பிள்ளையதான் அவர் கேட்கணுமா? உன் பிள்ளை மேல வயசுக்கு நோக்கம் இருந்தா உன் பிள்ளையதான் கேட்பார். அப்ப ஆபிரகாம் தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருந்தான். ஈசாக்கையும் ஆயத்தப்படுத்தினான். இப்ப பிள்ளைகள் அப்படியே இல்லை. எங்க அப்பா மோரியமலைக்கு போறாரு, நானும். எங்க அப்பா சர்ச்சைக்கு போறாரு, நானும். எங்க அப்பா ஜெபம் வந்தாரு, நானும். நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை தனிப்பட்ட ஜீவியத்துல ருசி பார்த்திருக்கீங்களா? எந்த அளவுக்கு நீங்க ருசி பார்க்கீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவ சமூகம் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஐயா, திருநெல்வேலி அல்வா வேணும்னா திருநெல்வேலிக்கு வந்து வாங்கிட்டு போறோமே, அப்ப அந்த ருசி இங்க வர என்ன செய்யுது? இருக்கா இல்லையா? அப்ப தேவ சமூகத்தின் ருசி நமக்கு தெரிஞ்சிருந்தா அவன் எங்க போனாலும் தேவ சமூகத்துல உட்காருவானே. அவனை சொல்ல வேண்டாமே, அவனை இழுக்க வேண்டாமே. ஐயா வா, ஐயா ஜபம் பண்ணவா, ஐயா வேதம் சொல்ல வேண்டாமே. சொல்லணுமா? வேண்டாம். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அந்த ருசி தெரியும். ஆலய பிள்ளைகளுக்கு என்ன ருசி தெரியணும்? நீங்க பிரியாணி ருசி பேரணும், ஜபத்து ருசி தான் தெரியும். பிரியாணி ருசியே வாழ்க்கையில ஜபத்தினுடைய ருசி. எத்தனை பேர் தனி ஜபம் பண்ணுவீங்க? இப்பெல்லாம் பார்த்தா புதுசா பேசுற மாதிரி. எத்தனை பேர் தனி ஜபம் பண்ணுவீங்க? இப்பதான் பாஸ்டர்க்கே தெரியும். எத்தனை பேர் பண்ணுவீங்க? தப்பா நினைச்சுறா? எத்தனை பேர் பண்ணுவீங்க? தேவனுக்கு என்று இந்த உலகத்திலேயே நம்மளால 1 மணி நேரம் ஒதுக்க முடியலன்னா ஒரு இமெயில் போலதான் நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? நான் பரலோகம் பெறுவேன் எப்படி சொல்ல முடியும்? ஐயா, கர்த்தர் தந்த அந்த உலகத்துல, கர்த்தர் ஆசீர்வாத அந்த ஆசீர்வாதத்துல கர்த்தருக்குன்னு ஒரு மணி நேரம் நம்மளால கொடுக்க முடியலையே. அங்க பரலோகம் இயேசு எப்ப வருவான்னு தெரியாது. ஒரு இமை பொழுதுதான். அந்த ஒரு இமை பொழுதை எப்படி பயன்படுத்துவோம்? கொஞ்சம் யோசிங்க. அப்ப எப்படி நமக்கு அந்த நிச்சயம் இருக்கும் நான் பரலோகத்துக்கு போவேன்னு? நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தர்
அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்ப்பம் தரித்து ஆ, 3 குமாரரையும் நல்ல கவனிங்க. 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். வித்தியாசத்தை பாருங்க. ஐயா, எத்தனை பிள்ளைகளோ பெற்றார், ஆனா வித்தியாசம் எங்க இருந்தது? ஏன் சாமுவேல் எங்க இருக்கா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. இப்ப நம்ம பிள்ளைகளை பாஸ்ட் ஒண்ணு சொல்லிட்டா நமக்கு என்ன வரும்? அங்க சாமுவேலை ஏறி என்னலாமோ சொல்லியிருப்பார். சொல்லியிருப்பாரா மாட்டார்? அவன் எதிர்காலத்தை குறித்து தாய்க்கு மாற இருக்குமா இருக்காது? அவன் படிக்கலன்னா அவன் என்ன ஆவாங்கிற என்ன இருக்குமா இருக்காது? ஆனா சாமுவேலுடைய பெயர் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் போத. அது எப்படி? படிக்கல. படிச்சாதான் கல்வியில நிபுணரும் ஆகல, இன்ஜினியரும் ஆகல, கலெக்டரும் ஆகல, டாக்டரும் ஆகல, எதுவுமே ஆகல. ஆனா சாமுவேல் பேரு இந்த தான்ல இருந்து பெயர் சபா வரைக்கும் கேட்டா தெரியுது. அவர் என்ன செஞ்சார்? அவர் படிக்கல. அவங்களே ஒரு விழுந்து விழுந்து அவர் என்ன செஞ்சார்? கர்த்தருடைய சந்நிதியில இருந்தார். கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தார். தேவனுக்கும் தேவ சமூகத்துக்கும் ஒரு வாலிபனுக்கும் என்ன இருக்கணும்? ஐக்கியம். அதுதான் உங்களுக்கும் மற்ற வாலிபருக்கும் என்ன கொடுக்கும்? வித்தியாசத்தை கொடுக்கும். நீங்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ராஜா போஜனத்தை புசிக்கல, அவர் கொடுத்த தாட்சரசத்தையும் குடிக்கல. இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? எந்த பிள்ளைகள் அதிக ஞானவானா இருக்காங்க? வேதம் என்ன சொல்லுது? எந்த பிள்ளைகள் அதிக புத்திமான்களா இருக்காங்க? வேதம் என்ன சொல்லுது? ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களா இருக்காங்க. அப்ப சாஸ்திரிய ஜோசியெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளை. நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? அப்ப நமக்கு எவ்வளவு ஞானம் வேணும்? இவன் படிச்சிருக்கான், கல்வியில நிபுணர், நல்ல திறமை இருக்கு, நல்ல அறிவுல சிறந்தவர், ராஜாவுக்கு சேவிக்க எல்லா திறமையும் இருக்கு. ஆனா அது எதுவுமே ராஜாவுக்கு முன்பாக இவரை கொண்டு போல. நீங்க படிக்கிற படிப்போ, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமோ எதுவுமே உங்களை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தாது. நீங்க கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கை தான் உங்களை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும். அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திச்சு. பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை தான் உங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். அவன் முடி வெட்டுனா நானும் அப்படியே வெட்டுறேன். அவன் விளையாட போனா நானும் அவன் பின்னாடி விளையாட. அப்ப உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? சபைக்கு வர, ஜெபம் பண்ணுத,
வேதம் வாசிக்க. ஆனா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் வரலையே, எல்லாம் சரி. ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழ சரிதானே. அவன் முடிவிட்டுனா நானும் அதே மாதிரி உன்னை பார்த்து அவன் மாறணுமா, அவனை பார்த்து நீ மாறணுமா? அவன் சினிமா பாட்டு கேட்டான், அதனால நானும் சினிமா பாட்டு. அவன் சினிமா தியேட்டருக்கு போனா, அதனால அவன் கூப்பிட்டான், நானும் அவன் கூட. அப்ப ஒன்ன பார்த்து அவன் எப்படி மாறுவான்? உனக்கும் அவனுக்கு எப்படி வித்தியாசங்கள் வரும்? இங்க தானியேலுக்கும் மத்த பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வருது. இத்தனைக்கும் தானியேலுடைய பெற்றோர் கூட இல்லை. நம்ம 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைகள் கூட தான். நீங்க யோசிங்க, தானியேலுடைய பெற்றோர் தானியேல் கூட இல்ல. ஆனா நம்ம 24 மணி நேரம் என்னுடைய 2 பிள்ளைகளும் 2 கண்கள். என் 2 பிள்ளைகளும் என்னுடைய 2 கண்கள். அப்ப அந்த கண்ணை எந்த அளவுக்கு பதுசா பார்க்கணும், அந்த கண்ணை எந்த அளவுக்கு சுத்தமா வைக்கணும், அந்த கண்ணை எந்த அளவுக்கு தூசி போனா அதை உடனே எடுக்கணும். ஒரு கண்ணு நம்ம கண்ணுங்க என் பெத்தாரு என் கண்ணே அப்படிங்க. அப்ப அந்த கண்ணுல ஒரு தூசி போயிட்டுன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? தூசி தானே போனா உடனே அதை என்ன செய்வோம்? ஊதவாது. அப்ப நம்ம பிள்ளைகள் 2 கண்ணுனா, அந்த கண்ணுல தூசி போனா அந்த பையனுக்கு ஏதாவது புத்தி சொல்லாம விட்டா அவன் என்ன ஆவான்? அந்த தூசி போய் என்ன ஆகும்? கண் பார்வையை கெடுக்கும். அவன் சின்ன பாவம் தானே, சின்ன தப்பு தானே பண்ணதான் பாஸ்டே. என் பையன் என்ன ஒரு நாள் தானே ஜெபம் பண்ணல, இப்படி விட்டு 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 விட்டுதான் அவன் பெரிய பாவத்துல போய் நிற்பான். ஆமா, நல்ல கவனிங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சுந்தரம் பாஸ்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மெட்ராஸ். அந்த சுந்தரம் பாஸ்டருடைய சபையில ஒரு வாலிப பையன் இருந்தான். யாரு அந்த பையன்? முடி இப்படி வளர்த்துருக்கான். நேர பர்லோகத்துக்கு போகணுங்கிறதுனால பர்லோகத்தை பார்த்து வளர்த்துருக்கான். அந்த சுந்தரம் ஐயா கூப்பிட்டு, தம்பி இப்படி இருக்கக்கூடாது, இது உனக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லியிருக்கார். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டு முடிய வெட்டிருக்கணும். வெட்டல. ஃப்ரெண்ட்ஸு கூட பைக்ல போயிருக்கான், போலீஸ்காரன் புடிச்சிட்டான். இவன் ஒரு தப்பும் பண்ணல, பண்ண தப்பு ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அவன் கூட இவன் சும்மா பின்னாடி உட்காந்து போயிருக்கான் கடைக்கு. இத்தனைக்கு போனதற்கு கடைக்கு. போலீஸ்காரன் பிடிச்சி இவன் தப்பு பண்ணான்னு இவனை கூட்டு போனது அல்லாம அவனையும் கூட்டு போயிட்டான். எதை பார்த்து? ஏதோ அவன் நீயும் அவன் கூட்டாளி மாதிரிதான்ல இருக்கு அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. ஐயா, சின்ன முடி கூட உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டும். என் சபையில அதான் சொல்லுவேன், சின்ன முடி கூட இந்த சின்ன சின்ன பாவம் சொல்லதான் அந்த பாவம் தான் அவனை ஜெயில கொண்டு போயிட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு. அவன் என்ன செஞ்சான்? புகைப்பிடித்தானா? குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தானா? எதுவுமே செய்யல. இப்ப ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருக்கான். இன்னும் இன்ஸ்பெக்டரு லத்தி எடுக்கல. ஒரு ஜபம் வந்தார். இப்பதான் ஜபம் வருது பாருங்க. இதை முன்னாடியே அவன் பண்ணியிருந்தா என்ன? அங்க போனதான் என்ன வருது? நம்மளையும் ஸ்டேஷன்ல போய் நின்றாதான் கத்தாவே, அப்பதான் கண்ணீரே வரும். இங்க பாஸ்டர் அழுது அழுது ஆராதிப்பாங்க, பாஸ்டர் அவனுக்காக அழுது அழுது ஜெபிப்பாங்க. அப்போ ஒரு சொட்டு கண்ணீர் கூட பார்க்க முடியாது. ஆனா அங்க ஸ்டேஷன்ல கத்தி எடுத்தா போதும், கத்தாவே இங்க இருக்கிற. அப்பதான் இருதயமே உடையும் பாருங்க. கண்டிப்பா கத்த நமக்கு அப்படியெல்லாம் வப்பா இருப்பாங்க. ஏன்னா நம்ம இங்க கீழ்படிய மாட்டோம், இவனை வேற ரூட்ல கொண்டு போய் கீழ்படிய வைப்பா. இவன் இங்க மனம் மாற மாட்டான், ஆனா வேற ரூட்ல கொண்டு போய் அடிச்சு கொண்டு வருவான். என் சபையில நான் அப்படிதான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் அடிபட்டுதான் இருந்தோம். ஆமா, இப்ப அங்க போய் இன்ஸ்பெக்டர் லத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜபம் வந்தான். தாவே, இந்த லத்தியில ஒரு அடி கூட எம்மளை பட்டாம நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, இந்த
இந்த முடியை இதுக்கு மேல நான் வளர்க்கவே இதை முதலையே செஞ்சிருக்கலாமே, இதை முதலையே கீழ்படிச்சிருக்கலாமே. நமக்கு அது வராது பாருங்க, வராது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம். அதனால தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். சின்ன முடிதானே நினைக்காதீங்க. சின்ன முடி கூட பெரிய பாவத்துல கொண்டு போய் நிறுத்தி. அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றேன். அதுக்கப்புறம் வெளியே வந்த அந்த பாஸ்டர்ட்ட வந்து, பாஸ்டர் நல்லா பாருங்க, நீங்க அப்ப சொன்னீங்க நான் கேட்கல, இப்போ எல்லாம் இதுக்கு மேல கொஞ்சம் கூட நான் வளர்க்கறதே இல்லை பாஸ்டர், உடனே நான் வெட்டிடுவேன். அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு நம்ம கீழ்படியிலனா எவ்வளவு அடி வருது. அப்ப அலட்சியம் பண்ணோம். ஆனா ஊழியக்காரர் சொல்லாதது இன்ஸ்பெக்டர் லத்திக்கு என்ன இருக்கு? அப்ப ஊழியக்காரர் இங்க இருந்து தயவா சொல்லும் போதே கேட்டிருக்கலாமே, அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், சுந்தரம் ஐயா, அவர் வயசு என்ன, ஆனா இந்த வாலிபனை கூப்பிட்டு எப்பா இப்படி இருக்காத அப்படி இருன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு அன்பாதான் சொன்னார். ஆனா வழியை பார்க்கிலும் நீ எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உன்னிடத்துல இருந்தா அதுல தேவன் பிரியப்பட மாட்டார். என் சபையில தான் சொல்லணும், நீ ₹1,00,000 கொடுத்து வந்து என் கையில தந்தாலும் உள்ள ஏசிக்கிட்டே தந்தனா என்ன செய்ய, இவருக்கெல்லாம் கொடுத்து ஆகணுமே அப்படின்னு நீ கொடுத்து, தேவன் அதுல வழி இருந்து பிரயோஜனம் இல்ல. கீழ்ப்படிதல் இருக்கணும், பிரியமானது இருக்கணும். சபைக்கு வரதுனால தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சர்டிபிகேட் வாங்கணும். யார்கிட்ட? யார்கிட்ட? ஏன் தானியேலை உங்க பெற்றோர் எல்லாம் விட்டுட்டு போனாங்க தெரியுமா? அவனை நம்பி எங்கேயும் விடுவாங்க. ஏன்? அவன் யாரு? ஜெபிக்கிறவன். இப்ப உள்ள பிள்ளைகள் யாரு? நான் ஜெபம்னு சொன்னா அந்த 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதல்ல. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணுவாராம். தானியேல் எத்தனை வேளை? 3 வேளை. மற்றவங்க எல்லாம் பார்க்காங்க இவன் ஜெபிக்கிறத, மற்றவங்க எல்லாம் இவன் ஜெபிக்கிறத பார்க்காங்க. இப்ப நம்ம ஜெபிக்கமா என்ன பெற்றோர்கிட்ட கேட்டாலே யாரு அவனா, அவன் எப்ப இல்லை பாஷா என்னைக்குமே ஜெபம் பண்ணவே மாட்டான். வாலிப பிள்ளைகளை உயர்த்துவது உன்னையும் ஜெபம். நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபம். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது தேவனுக்கு பிரியமான இந்த 2ல நீங்க தான் சூஸ் பண்ணணும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதிருங்கள், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இந்த 2 வாழ்க்கையில நீங்க தான் சூஸ் பண்ணணும். உங்க கையில தான் இருக்கு. உங்க வாழ்க்கை பரலோகமா பாதாளமா என்பது நம்ம கையில தான் இருக்கு. அவர் நித்திய ஜீவனை தந்துட்டார். நம்ம வாழ்க்கையை பொறுத்துதான் நமக்கு பரலோகமா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு பரலோகம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு பரலோகம். நான் அபிஷேகம் பெற்றேன், எனக்கு பரலோகம். ஆனா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லையே. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். எவ்வளவோ வழி கொடுத்தான், கர்த்தருக்கு வழி செலுத்தினான். கர்த்தர் அதுல பிரியப்பட்டான். ஆனா அவன் ஒரே ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா கர்த்தர் எவ்வளவோ அவன் மேல பிரியப்பட்டிருப்பார். சின்ன கீழ்ப்படிது. நீங்க நல்ல பாருங்களா, பெரிய பெரிய காரியத்தை கூட செய்யணும். பாஸ்டர் மழையை தூக்க சொன்னா கூட தூக்கிடும். ஆமா, ஆனா எப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணு, அதை செய்யணும். இப்ப கொஞ்சம் வேத வாசி, அதை செய்யணும். இப்ப சபைக்கு வா, அது மட்டும் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் வேற என்னன்னாலும் சொல்லுங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஓனர் உங்கள்கிட்ட சொன்னா கேட்கீங்களா இல்லையா? கேட்கீங்களா இல்லையா?
இதே போலதான் ஏசப்பா சொன்னா என்ன செய்யணும்? ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏசப்பாவை அன்பு கூர்ந்து அவர் வாசிக்க இவர் அழகா பேசுவார். ஏசப்பா பேசும்போது சூப்பரா இருக்கும். ஏசப்பாவை போல யாருமே பேச அப்படிதான் பேசணும். ஏசப்பா போல யாருமே நம்ம சரி, இது வரைக்கும் நம்ம எந்த வாழ்க்கைய பார்த்தோம்? தேவனுக்கு நீங்க எப்படி வாழணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். என் கையில கிடையாது, உங்க கையில தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எந்த வாழ்க்கைய பார்த்தோம்? தேவனுக்கு பிரியமா வாழ. இப்ப அடுத்து வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இங்க ஒரு வாலிபன் இருக்கான். இங்க யார் இருக்கா? அந்த வாலிபனுக்கும் இந்த வாலிபனுக்கு என்ன பார்க்கணும்? வித்தியாசத்தை பார்த்து மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல என்ன செய்யணும்? மனம் திரும்ப. இந்த வாலிபன் யார் கூட தான் இருக்கான்? ஏசப்பா கூட தான். இந்த வாலிபன் யார் கூட இருக்கான்? நம்பி யார் கூட இருக்கான்? தகப்பன்னா ஏசப்பான்னு ஏசப்பா கூட தான் இருக்கான். நல்ல ஜெபம் தான், வேத வாஸ்தவம் தான், ஏசப்பாவோட ஐக்கியமா இருந்தவன் தான், ஏசப்பா மேல நல்ல அன்பா இருந்தவன் தான். ஆனா இப்ப அன்பு பாசம் எல்லாம் எங்க போகுது? ஸ்கூல்ல உள்ள 8th பெஞ்சில உள்ள ஒரு பொண்ணு மேல, ஏசப்பா மேல நல்ல அன்பு உள்ளவன், தகப்பனை நல்லா நேசித்தவன், தகப்பனோட ஐக்கியத்துல இருந்தவன், தகப்பன் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவன். ஆனா இப்ப தகப்பனை விட்டு பிரிதான். தகப்பனுக்கு பிரியமா வாழ இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்துட்டு. அது என்னது? உலக ஆசை, இச்சை. உலகத்துக்கும் தண்ணீருக்கும் வேலைக்கும் இடையில என்ன இருக்கணும்? கதவு அடைக்கப்பட்டிருக்க. கதவு திறந்திருந்தா தண்ணி உலகம் எங்க வரும்? வேலைக்குள்ளதான். வாலிபன் தன் வழியை எதினாலே வசனத்தின்படி தன்னை தானே காத்து கொள்ளுகிறதினால் உங்களுக்கு நீங்க தான் கதவை அடைக்கணும். அது வரைக்கும் நல்ல பிரியமா வாழ்ந்தவன் தான். ஏசப்பாவை நல்லா நேசித்தவன் தான். ஏசப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிவான். அப்படிப்பட்ட வாலிபன். ஆனா உலக ஆசை, உலக இச்சை அவனுக்குள்ள வந்துச்சு. இதால அவனோட இறுதியை நிரம்புது. இதுக்கு முன்னாடி எதால நிரம்பிச்சு? வசனத்தால இருதயம் நிரம்பப்பட்டுச்சு. இப்பெல்லாம் பைக்கு மேல ஒரு ஆசை. அவன் பல்சர் வாங்கின மாதிரியே நானும் ஒரு பல்சர், அவன் முடிவெட்டின மாதிரியே நானும், அவன் ஒரு கண்ணாடி போட்ட மாதிரியே நானும் அந்த கூலி காசை என்ன செய்யணும்? அப்ப ஆசை இச்சைலாம் அப்ப எதுல போகுது? என்னைக்கு நாம நம்மள பார்க்காம அடுத்தவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னில இருந்து நம்மளால தேவனுக்கு பிரியமா வாழ, உனக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதை நீ செய். அவனை பார்த்து நான் வளர்த்தேன், அவன் பைக் வாங்கினா நானும் வாங்கினேன், அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போனா நானும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன். அது எதுக்கு? இங்க அந்த ஆசைதான் வந்துட்டு. என்ன ஆசை?
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலக சிநேகம் கிறிஸ்துவுக்கு விரோதமான, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருந்தவன் இப்ப கிறிஸ்துவுக்கு பகையாளியா நிக்கான். இயேசுவை சந்தோஷப்படுத்த வேண்டியவன் இப்ப இயேசுவை வேதனைப்படுத்துதான். இயேசு கண்ணீரை துடைக்க வேண்டியவன் இப்ப இயேசுவையே கண்ணீர் வடிக்க வைக்கிறான். நாம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? இயேசு கண்ணீரை நம்ம தான் துடைக்கணும். அப்போ அவரை எண்ணாமல் போனோம். அப்போ நம்முடைய முகங்களை மறைச்சோமே, ஏன் ரத்தம் சிந்தது, கை கால்ல ஆணி. அப்போ அவரை பார்க்கும்போது நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம், அவரை அசட்டை பண்ணோம், அவரை எண்ணாமல் போனோம். ஆனா இப்போ நம்மள அவர் கிருபையை ரட்சித்துட்டார். ஆனா இப்போ நம்ம என்ன செய்தோம்? அவரை அழ வைக்கமா, அவர் கண்ணீரை துடைக்கமா? நம்மளால பெற்றோருடைய கண்ணீரையே என்ன செய்ய முடியல. உங்களை நினைச்சு உங்க பெற்றோர் எவ்வளவு வேதனைப்படுதாங்க. அந்த வேதனைக்கு பார்த்தரலாம் நம்மளால. அப்ப இயேசு எவ்வளவு வேதனைப்படுவார். உங்க பெற்றோர் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தமும் கொடுக்கல, அவங்களுக்கே உங்களை குறித்து இவ்வளவு வேதனை இருக்குன்னா ரத்தத்தை சிந்தினவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. ஐயா, நீ கீழ்படியாம போகும்போது அவன் கண்ணிருந்து கண்ணீர் வருமே, அதை யாரு தொடங்க? இப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஆசை வந்த உடனே ஜெபம் போச்சு, வேத வாசிப்பு போச்சு, சபை கூடி வருதல் போச்சு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலும் உலகத்து மேல ஆசைப்பட்டு அந்த ஆசை இச்சைகளுக்கு ஓடி 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 அவனுக்கு என்ன கிடைச்சது? பன்றி சாப்பிடுகிறேன் தகுனு கூட. நீ தேவனை விட்டு எப்போ பிரிஞ்சையோ அன்று முதல் உன் மேல ஜீவ வாசனை வீசாது. என்ன வாசனை வீசணும்? நாத்தான் தான் இடம். எப்போ ஒரு வாலிபன் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டானோ, ஜெபம் பண்ணாம தேவனோட ஐக்கியப்படாம விலகிட்டானோ, அன்று முதல் ஜீவ வாசனை வீச வேண்டிய வாலிபன் மேல என்ன வருது? துர்நாற்றம் வருது. தகப்பனோடு இருக்கும் போது என்ன வந்தது? நல்ல ஜீவ வாசனை வந்தது. ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தான், ஜெபம் போச்சு. நல்ல கவனிக்க, ஃப்ரெண்ட்ஸு கூட சேருங்க, வேண்டாம் சொல்ல. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுனால உங்களுடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் பாதிச்சா என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? தானியலுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததா? ஆனா இவன் ஜெபம் பண்ணா அவனும் ஜெபம் பண்ண உட்காருவான். தானியல் ஜெபம் பண்ண போனா சாத்ராக் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும் ஜெபம் பண்ணுவாங்க. இங்க இளைய குமாரன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தனால என்ன வந்தது? அவனை போலவே நானும் வாழணும், அவன் வீடு கட்டினா போலவே நானும் வீடை கட்டணும், அவன் வண்டி வாங்கினது போலவே நானும் வண்டி. இந்த மாதிரி என்ன உள்ள வர 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 தகப்பனோட விட்டு ஐக்கியம் போயிடுச்சு. நீங்க எத்தனை பேருக்கு புத்தி தெளிவு வரும்? எத்தனை பேருக்கு புத்தி தெளிவு வரும்? நான் செய்தது தவறு, நான் இயேசுவை வேதனைப்படுத்தல, நான் இயேசுவை கண்ணீர் வடிக்க வைக்கேன். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வரும்? நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழணுமா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழணுமா என்பது உங்களுடைய கையில் தான். வாலிபன் தன் வழியை எதினாலே வசனத்தின்படி தன்னை தானே எல்லா கண்களும் கொஞ்ச நேரம் இயேசுவினுடைய கரத்துல ஒரு 2 நிமிஷம் பக்கத்துல உள்ளவங்களை பார்க்காதீங்க, உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்களையும் பார்க்க வேண்டாம். கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி
அந்த வசனமாகிய கண்ணாடியில உங்களுடைய முகத்தை பாருங்க. ஏசப்பா முன்னாடி நிறுத்துங்க. ஏசப்பா உங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரா? இந்த ஏசப்பாவினுடைய கண்ணீரை நீங்க துடைக்கீங்களா? ஏசப்பாட்ட கேளுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, தகப்பனே என்னை நித்திய வழியிலே நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, தகப்பனே என்னை நித்திய வழியில நடத்தும். क्रूसिन में कांगिरा दारिवा क्रूसिन में कांगिरा दारिवा அதன் என்பேற்கா சாகின்றார். பிராணநாதன் என்பேற்காய் சாகின்றார். பாவத்தை நேசிக்க நான் இனி போவேனோ, பாவத்தை நேசிக்க நான் இனி போவேனோ, தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. இந்த குரூசிலே உங்களுக்காய் அடிக்கப்பட்டது, நமக்காய் நொறுக்கப்பட்டது. அப்போது அவருடைய முகத்தை எண்ணாமல் போகும். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அப்பெல்லாம் நாம் இயேசுவை எண்ணாமல் போகும். அதற்கத்த கிருபையாய் நமக்கு இந்த கொடுத்தது. இந்த காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் கொள்ளாதவைகள் ஆனதா? கர்த்தர் கொடுத்த அந்த காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நான் உம்மை வேதனை உண்டாக்கியிருந்தேன், ஆனால் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தது, ஆனால் என்னை மன்னியும் கர்த்தாவே. இனி நான் பாவத்தை நேசிக்க போக மாட்டேன்பா. இனி உங்க பிள்ளையா நான் வாழுவேன் கர்த்தாவே. உங்களை கண்ணீர் வடிக்க விட்டுட்டு கர்த்தாவே நான் சந்தோஷமா இருக்க கூடாதப்பா. இயேசுவே, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற மகனா, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற பிள்ளையா நான் மாறணும்பா. கர்த்தாவே என்னை மாற்றுங்கப்பா. இயேசுவே என்னை மாற்றுங்கப்பா. அந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபை தாருங்க கர்த்தாவே. இயேசுவே, வந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் தங்களை அலசி பார்த்து கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் யாராவது உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் கர்த்தாவே அவர்களை தயவாய் மன்னியும். இயேசுவே, அவர்களை நித்திய வழியிலே நடத்தும் கர்த்தாவே. இயேசுவே, அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதையும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.